ஹாய், திஸ் இஸ் கமலேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஃப்யூம்னா என்ன அண்டு ப்ரொஃப்யூம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ப்ரொஃப்யூம்ன்றது என்னென்னு பார்த்தலாம். ப்ரொஃப்யூம்னா நமக்கு நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சு நமக்கான கேபிட்டல் கையில் இல்லைன்னும் போது சம் எச் கம்பெனிஸ் வந்து நமக்கான கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு பேசிக் அப்ளிகேஷன் ஃபீ நம்ம பே பண்ணி ஸோ அதுக்கான அவங்க பேசிக் க்ரைட்டீரியா எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எவல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து ஒரு சம் க்ரைட்டீரியாவில் சம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கம்பெனிஸ்க்கு சம் பர்சன்டேஜும் நமக்கான சம் பர்சன்டேஜும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் ஒரு ப்ரொஃப்யூம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃப்யூம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொஃப்யூம் அக்கௌண்ட் நான் எதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஃபண்டிங் பிப்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபண்டிங் பிப்ஸில் நம்ம எப்படி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பிப்ஸோட வெப்சைட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வர ஃபண்டிங் பிப்ஸோட சைட்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஃபண்டிங் பிப்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபண்டிங் பிப்ஸோட பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அவங்களும் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கீழே கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் 1 ஸ்டெப் அக்கௌண்ட் அண்ட் 2 ஸ்டெப் அக்கௌண்ட். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னா டேரெக்டாக நம்ம மாஸ்டர் அக்கௌண்ட்டை வாங்கி ஸோ அதை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட். 1 ஸ்டெப் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு எவல்யூஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் மாஸ்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1 ஸ்டெப் அக்கௌண்ட். ஸோ 2 ஸ்டெப் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 எவல்யூஷன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த 2 எவல்யூஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மாஸ்டர் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டிங் பிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அக்கௌண்ட்ஸு. ஸோ நம்ம எது பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டெப் அக்கௌண்ட் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் கார்னர் போனீங்க அப்படின்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் இந்த க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கீழே பாஸ்வேர்டு உங்களோட ஓன் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ மினிமம் 8 லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் நான் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு அது உள்ளே போகலை. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா என்ன காமிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயில் ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சைன்இன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறமா ஸோ சேலஞ்சஸ் நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் மினிமமாக ஒரு 5K அக்கௌண்ட் வந்து பை பண்ணி காமிக்கிறேன். இந்த நியூ சேலஞ்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனோடனே உங்களோட பேசிக் கண்ட்ரி ஸோ இந்தியா எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் எது போவேன் அப்படின்னா 2 ஸ்டெப் அக்கௌண்ட் போவேன். ஸோ 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தென் கீழே ஃபண்டிங் பிப்ஸு. ஸோ நான் 5K அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் யூஎஸ் ரெசிடென்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ கீழே சூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஸோ உங்களோட ஸோ க்ரைட்டீரியா பேசிக்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ தென் ப்ரொசீட் டு பே. ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறமா அக்ரி கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணதுனால ஸோ நான் படித்ததுனால நான் டேரெக்டாக அக்ரி கொடுத்துட்றேன். ஸோ அக்ரி கொடுத்தது உள்ளே போனதுக்கப்புறமா ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூப்பன் கோட் அப்ளை பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு இருக்கும். ஸோ எனக்கு கூப்பன் கோடு இருக்கிறதுனால நான் கூப்பன் கோடை வந்து நான் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து 5K அக்கௌண்ட்டுக்கு வந்து அரௌண்ட் $3 கிட்ட லெஸ் ஆகிட்டு டோட்டல் வந்து $32 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ $32 வந்து நம்ம எதில் பே பண்ணுற போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
கார்டு பேஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ தென் ஜிபே இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பே பண்ணணுமோ அதுக்கு பே பண்ணதுக்கப்புறமா ஸோ நான் லைக் எதில் போகிறோம் அப்படின்னா கார்டு ஆப்ஷன் போகிறோம். ஸோ கார்டு ஆப்ஷனில் நம்ம பே பண்ணி ஸோ உங்கள் கார்டு நம்பர், ஸோ டேட் அண்ட் எக்ஸ்பைரி, ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பே நவ் கொடுத்தீங்கன்னா பே நவ் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு பே பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம டேஷ்போர்ட் நம்ம ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அக்கௌண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 8% டார்கெட். ஸோ 8% அப்படின்னா அரௌண்ட் $400 நம்ம ப்ராஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி மேக்ஸிமம் லாஸ் நம்ம எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா பர் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5%, அதேமாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10%. இந்த 2 ஸ்டெப்ஸில் மட்டும்தான் ஸோ இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டும் அந்த இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லாஸஸும் இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்ம இந்த கிரிட்டிக்கலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்குள்ளே கிரியேட் போகும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் XAUSDயில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த நியூ ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ சும்மா ஒரு ட்ரேட் போடுறதுக்காக நான் சின்ன 0.01 வால்யூமில் போட்டுட்டு ஸோ அதேமாதிரி முக்கியமாக எது என்ன அப்படின்னா நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஒரு ஸ்டாப் லாஸ் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நான் ஒரு பை என்ட்ரிக்கு போகிறேன். ஸோ பை கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா பை ஆகிடும். ஸோ பை ஆனதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு ட்ரேட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்ருக்கும். ஸோ சின்ன ஒரு என்ட்ரி ஒன்று போட்டிருந்தேன், அந்த என்ட்ரி வந்து இப்போ ரன் ஆகிட்ருக்கு. ஸோ வந்து டார்கெட் ஸ்டாப் ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ப்ளஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ அவங்களோட பேசிக் ரூல்ஸ்லேயே என்ன போட்டிருப்பாங்க அதேமாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸை கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அடுத்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எஸ்எல் போட்டே ஆகணும். ஸோ அதே மாதிரி டார்கெட் போட்டே ஆகணும். ஸோ டார்கெட் போட்டதுக்கப்புறமா ஸோ ட்ரேட் வந்து ரன் பண்ண விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த நியூஸ் ட்ரேட் வந்து இதில் இருக்குது. ஸோ நியூஸ் ட்ரேடுக்கு பிஃபோர் 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து நம்ம என்ட்ராக இருந்தால் நியூஸ் ட்ரேட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் நியூஸ் ட்ரேட் அப்போது நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரேடான ப்ராஃபிட்டாக வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஒன்று நம்ம ரூல்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக ரூல்ஸ் வந்து கிளியராக பார்த்து படிச்சுக்கோங்க. அவங்களோட சைட் ஃபண்டிங் பிப்ஸோட சைட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் எனி டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து டெலகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து டெலகிராமில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோன்றது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.